ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கிலாந்துக்கு எதிராக T20 சீரீஸ் இருக்கு, ஒரு நாள் தொடர் இருக்கு. அது முடிச்சிட்டுமே சாம்பியன் டிராஃபி தொடர் துபாயில நடைபெற இருக்கிறது. இதுல ஏகப்பட்ட மாற்றங்களை செய்ய பிசிசிஐ காத்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில இந்த ரெண்டு விஷயத்த நான் செஞ்சா மட்டும்தான் நான் ஓய்வை அறிவிப்பேன், கேப்டன் பதவியில இருந்து விலகுவேன் அப்படின்னு ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா பிசிசிஐயிடம் திட்டவட்டமா தெரிவித்தது மட்டும் இல்லாமல் சபதமும் போட்டிருக்காராம். ஏண்டா ஏற்கனவே இந்த 2024ல கேப்டனா இருந்து நீ செஞ்சதெல்லாம் எங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தை நீ ரொம்ப மோசமா விளையாண்டதுனால பங்களாதேஷுக்கு எதிரான தொடர்ல மட்டும்தான் நம்ம வெற்றி பெற்றோம். நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல மிகப்பெரிய அளவுல தோல்வியை தழுவணும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் ரோஹித் சர்மா செயல்படாத அந்த ஒரு ஆட்டத்துல பும்ரா தலைமையில களமிறங்கிய இந்திய அணி பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா தலைமையில களமிறங்கி 3 டெஸ்ட் போட்டிலுமே இந்தியா பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்தது. இதனால இந்தியாவுக்கு அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போற வாய்ப்பும் இழந்தது. அப்படி இருக்கும் நிலையில நான் ஓய்வு பெற மாட்டேன், நான் கேப்டனா தான் செயல்படுவோம் அப்படின்னு ரோஹித் சர்மா தற்போது பிசிசிஐ திட்டவட்டமா தெரிவித்திருக்காராம். பங்களாதேஷ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 3 டெஸ்ட்டுக்கு விளையாண்ட இந்த 3 டெஸ்ட் தொடர்லையும் விளையாண்ட ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட்ல வெறும் 165 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இதுல ஒரே ஒரு அரை சதம் எடுத்திருக்காரு. பாக்கி எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிருக்காரு. அப்படி இருந்தும் இளம் வீரர்களுக்கு வழி விடாம ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா தற்போது நான் இந்த 2 சபதத்தை முடிச்சே தீருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, 2027 நடைபெற இருக்கக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிய ரோஹித் சர்மா தலைமையில கேப்டனா இருந்துதான் அந்த கோப்பையை வாங்கி கொடுத்துட்டு தான் அவரு ஓய்வு அறிவிப்பாராம். 2027 அதே வருஷத்துல வேர்ல்டு கப் நடைபெற இருக்கிறது. அந்த உலகக்கோப்பை தொடரையும் ரோஹித் சர்மா தலைமையில தான் இந்தியா விளையாண்டு அதையும் அந்த கோப்பையையும் வாங்கி கொடுத்துதான் ஓய்வு அறிவிப்பன் ரோஹித் சர்மா திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு தற்போது பாத்தீங்கன்னா 37 வயது ஆகிறது. இந்த 2 வேர்ல்டு கப்புமே ரோஹித் சர்மாவுக்கு 39 வயது இருக்கும் போது நடைபெறும். இத நடத்தி முடிச்சுட்டு கோப்பையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் ஓய்வு அறிவிக்கிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா நேத்து பாத்தீங்கன்னா பிசிசிஐயோட அந்த அவங்களுக்குள்ள நடந்த அந்த தீவிரமான மீட்டிங்ல இந்த முடிவை வெளிப்படுத்தி இருக்காராம். இந்த தகவல் தான் தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உனக்கு விளையாட வரல, பேட்டிங் நீ ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்கு அப்படின்னா போயிட்டு லோக்கல் டோர்னமெண்ட்ல விளையாண்டுட்டு அங்க திறமையை நிரூபிச்சுட்டு அதற்கு பிறகு இந்திய அணிக்குள்ள நீங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி இந்திய அணி வெற்றி பெற வைக்கலாம். நான் அங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயும் ஒழுங்கா விளையாட மாட்டேன், ஆனா நான் இந்திய அணியில தான் இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து ரோஹித் சர்மா பிரச்சனை பண்ணிட்டு வர்றது அனைவருக்கும் அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. பல சீனியர் வீரர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதிருப்தியை தான் தெரிவித்தும் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.